கூலிக்கு மாரடிக்கும் பிஹாரி என பிரசாந்த் கிஷோரை அடித்து நொறுக்கிய இடும்பவனம் கார்த்தி குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். சில தினங்களுக்கு முன்பு திடீரென தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசியல் வியூக வகுப்பாளராக தேர்தலில் வெற்றி பெற வைக்கக்கூடிய அத்தனை வித்தையும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு புது ஆளை இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் அவருக்கு சம்பளமாக. எதற்காக அப்படின்னா 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்க விஜய் அவர்களை சிஎம் பதவியில் அவர் உட்கார வைப்பார். அடுத்த முறை வரும்போது அவர் தமிழில் வேறு பேசுவேன் அப்படின்லாம் பயங்கரமான பில்டப் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, அவர்களுடைய அந்த சக்தி வளர்ச்சி அபரிவிதமானதுன்னு சொல்லிட்டு நெறியாளர் கேள்வி வைக்கும்போது நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு சிறிய கட்சிங்கிற மாதிரி இந்த பிரசாந்த் கிஷோர் எனும் பீகாரி பையன் சொல்ல, அதற்கு யாராவது பதிலடி கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம காத்துட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய தினம் இடும்பவனம் கார்த்தி அவர்களுடைய ஒரு தனியார் ஊடகத்திற்கு கொடுத்த நேர்காணல் வெளிவந்திருக்கு. அதில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, தனித்து நின்று அங்கீகாரம் பெற்று சர்வதேச தளத்தில் இயக்கமாக செயல்படும் சர்வதேச தளம், சரிங்களா, இங்கே தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்திய அளவில் கிடையாது, சர்வதேச தளத்தில் இயக்கமாக செயல்பட்டு இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை ஒரு சிறிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்கிறாருக்கே வெக்கப்படணும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு கூட தெரியல. அப்புறம் நீ என்ன தேர்தல் வியூக வகுப்பாளர்? கூலிக்கு மாரடிக்கும் ஒரு ஏமாற்று பேழ்வழி தான் இந்த பிரசாந்த் கிஷோர். தமிழ் தேசியத்தின் மீதும் வன்மத்தையும் கக்கிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நடிகர் சரத்குமார் அவர்கள் விஜய் கொடுக்குற அந்த பணத்தை விட ₹1 கூடுதலாக கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சரத்குமாருடைய மாமியாரின் கனவை நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு சரத்குமாரை முதல்வராக்குவோம் கூட ஒரு சபதம் எடுத்தால் அதுக்கும் நம்ம ஆச்சரியப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர நக்கலாக, அதே நேரத்தில் தெள்ள தெளிவாக பொட்டல் அடித்த மாதிரியான ஒரு பதிலை இடும்பவனம் கார்த்தி அவர்கள் கொடுத்துருக்காங்க.